ஜனநாயகன் படம் லீக் ஆனதை பற்றி நிறைய பேர் அவங்கவுங்க அபிப்பிராயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பிஜேபி பண்ணியிருக்கோம், அதாவது அதிமுக கூட்டணி பண்ணியிருக்கோம், இல்லைனா விஜயே பண்ணியிருப்பார் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை பற்றி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு கரெக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியல. அதனால் தெரியாமல் நாம் என்ன பேசுறது அப்படின்றதுனால அதை விட்டுட்டேன். நான் பட்டுக்க சரி, சாயந்தரம் சென்னை வர்சஸ் டிசி மேட்ச் இருக்கு, ஐபிஎல், அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இருந்த போது தான் எங்கள் அப்பா புதருக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறார். யாருன்னா, தானாக இந்த விஷயத்தை பற்றி ஒரு பாம்பு வெளியில் எட்டி பார்க்குது. நம்ம அமீர் தான், டைரக்டர் அமீர். இதுக்கு முக்கியமான காரணமாக யாரை இருப்பாங்க அப்படின்றதுக்கு அமீரே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த லீக் ஆன விஷயம் அது பெரிய ஒரு என்னடா, எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அதுவும் அதுக்காக வெயிட் பண்ணி அந்த ப்ரொடியூசரும் எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு அவரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இதில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர், அதாவது டெக்னீஷியன்ஸு, அவங்களுக்கெல்லாம் ஒரு படம் அப்படின்றது ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணதை வச்சுக்கிட்டு அவங்க அடுத்தடுத்த படத்துக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் தேடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த ஒரு படம் மூலமாக பலருக்கும் பலவிதமான நன்மைகள் இருக்கும், நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும், அந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் பண்ண விடாமல் சென்சாரில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் அலைய விட்டுட்டு ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்ததுக்கு சென்சார் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரத்திலேயே நம்ம அமீர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த படத்தில் ஏதோ அந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும். அப்படி இருந்ததுனால மட்டும்தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவமே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அமீர். சரி, அவருடைய கருத்தை சொல்கிறார் அப்படின்னு அப்போல்லாம் விட்டுட்டேன். ஆனால் இப்போது இது திமுக செஞ்சுருக்குமா, அதிமுக செஞ்சுருக்குமா, இல்லை விஜயே செஞ்சுருப்பாரா அப்படின்றத ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது அதிமுகவுக்கு இந்த நேரத்தில் இந்த படம் வெளியில் வந்ததுனால எந்த ஒரு லாபமும் இல்லை. அவங்க கிட்டத்தட்ட அந்த ரேஸ்லேருந்து கைண்டுக்கிட்ட போகிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் ரேஸில் அவங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த லாபமும் இல்லை. விஜய் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தார்னா ஓகே. ஏன்னா அப்போ திமுக ஒரு அடி முன்னாடி, தாவேகா ஒரு அடி பின்னாடி இருந்தது. போன வாரத்திலிருந்து திமுகவா தாவேகாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை மிஞ்சி இப்போ தாவேகா ரொம்ப முன்னாடி போய்கிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட யாரெல்லாம் நிறைய கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களோ, ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய்க்கு வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட, இல்லையா ஏதோ நடக்குதியா, வேறு மாதிரி கூட்டம் வருதியா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில், நல்ல ரேஸில் முந்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே செஞ்சாலும் இப்போது எலெக்ஷனுக்கு இன்னிலிருந்து இன்னொரு 12 நாள் இருக்குது. இப்போ செஞ்சார்னா ஒரு 5-6 நாள் இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட்டுருவாங்க. அதனால் பெரிய ஒரு இதெல்லாம் அவருக்கு கிடைக்காது விஜய்க்கு. அப்படி பண்ணுறதா இருந்தால் அடுத்த வாரம் இந்த லீக் பண்ணி விட்டார்னா சரி, அந்த படத்தை பற்றி ஏதாவது பேசுவாங்க. அது அவருக்கு கொஞ்சம் எலெக்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த ரேஸில் முந்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு அவசியமே இல்லை. சரி, திமுகவா அப்படின்னா முதல்ல திமுகவும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது லீக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு திமுகவை தானே எல்லாரும் குறை சொல்லுவாங்க. ஏன்னா விஜய் ஏற்கனவே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் அது திமுகவை தான் சொல்லுவாங்க அப்படின்றதுனால அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நம்ம அமீர், இது லீக்கான ஒரு படம், இது யாரும் பார்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு. அதுவும் சினிமா துறையை சேர்ந்தவங்க, அதாவது கண்ணாடி வீட்டிலிருந்தே கல் எறிகிற மாதிரி அந்த படத்தில் இருக்கிற காட்சிகளை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதில் சிறுபான்மையர்களை தாக்கி பேசியிருக்கிறாங்க. இதுதான் விஜயோடைய அரசியலாக, இவர் இன்னும் திருந்த மாட்டாரா அப்படின்ற மாதிரி அமீர் இந்த படத்தில் இருக்கிற காட்சிகள்லாம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறாரு. லீக்கான ஒரு படத்தை பற்றி நீ பேசவே கூடாது, நீ சினிமாவில் இருக்கிற, சினிமாவில் அவ்வளோ அனுபவம் இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி லீக் ஆச்சு, யார் லீக் பண்ணாங்க, இதெல்லாம் பெரிய தவறு அப்படின்னு அதை பற்றி பேசாமல் இதில் சிறுபான்மையர்களை தாக்கி பேசியிருக்கிறாரு, சிறுபான்மையர்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது இவர் சிறுபான்மையர், நானும் சிறுபான்மையன் தான், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
இவர் பேசும்போது அது மக்களிடம் கொஞ்சம் எடுபடும். ஓஹோ! இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு காட்சி இருக்கா இந்த படத்தில். அப்போது ஏற்கனவே விஜய்க்கு வந்து எல்லா தரப்பினரும் போய் ஓட்டு போடுற மாதிரி இருக்காங்க. விஜய் திமுகவுக்குள்ள வித்தியாசம் வரணும்னா அது சிறுபான்மையர்கள் ஓட்டை தான் உடைக்கணும். அதை உடைச்சா விஜய் திமுக அப்படின்ற அந்த இதில் திமுக முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், விஜயை வந்து சிறுபான்மையர்களிடம் வந்து தள்ளி வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த படத்தை பற்றி தான் பேசி ஆகணும். இந்த படம் தான் ரிலீஸ் ஆகலை, இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நானும் பார்க்கல, எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. அது எந்த சைட்டில் பார்க்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அமீர் வந்து இதை பார்த்துருக்கிறாரு, பார்த்து அதை பற்றி விவாதம் பண்ணுறாரு. யார் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, அதை பற்றியெல்லாம் குறை எதுவும் சொல்லாமல், அதை உங்களை பற்றிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் சிறுபான்மையர்களுக்காக அமீர் பேசுகிறாரு. சரி, சிறுபான்மையர்களை பற்றி கவலைப்படுறவராக இருந்தால் அமீர் எவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லையா, அவர் வந்து படம்லாம் டைரக்ட் பண்ணார் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், சிறுபான்மையர்களுக்கு நம்ம நாட்டில் நடக்கிற கொடுமையை பற்றி ஒரு படம் எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் அதை அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர்லாம் நடிச்சிருக்கணும். அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. அது மட்டும் கிடையாது, பிரகாஷ் ராஜ் தெரியும் இல்லையா, அவர் வந்து மோடியை வந்து அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுவார். இந்த சிறுபான்மையர்களுக்கு எதிராக எந்த மாதிரியான வேலைகள்லாம் மோடி செய்கிறார் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கடுமையாக ஒரு சினிமாவில் இருந்துக்கிட்டு அவருடைய அந்த தொழிலுக்கே அது பெரிய பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பிரகாஷ் ராஜ் வந்து அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது சிறுபான்மையர்களுக்கு ஆதரவாக இதுக்கு முன்னாடி அமீர் பேசியிருக்காரு அப்படின்னா இப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் இந்த படத்தில் இந்த ஒரே ஒரு சீனை வந்து பேசுகிறாரு. ஏன் துரந்தர் வந்தபோது அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பேச வேண்டியதானே, எவ்வளவு படம் வந்திருக்கு, சிறுபான்மையர்களை தாக்கி வருஷத்துக்கு 10-15 படம் வருது. இந்த நேரத்தில் தான் இவருக்கு வந்து அதுவும் இந்த லீக்கான ஒரு காட்சியை தான் இவருக்கு பேச தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் சொல்கிற சிறுபான்மையர்கள் அப்படின்றது அமீரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ், அதை தான் சொல்கிறார். இஸ்லாமியர்கள் வந்து சினிமாவில் நடிக்கவும் கூடாது, சினிமா பார்க்குறதே பெரிய தப்பு, நடிக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. அப்படியே இருந்தாலும் டைரக்ட் பண்ணக்கூடாது, ஒரு படத்தை எடுத்து மக்கள் முன்னாடி வைக்கக்கூடாது. பருத்தி வீரங்களெல்லாம் எந்த மாதிரியான காட்சிகள்லாம் நடிக்க வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். சிறுபான்மையர்கள் மீது அவ்வளோ அக்கறை இருக்கிறவர் அந்த மாதிரி படத்தை எடுக்கலாமா? அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஏதாவது படமாவது எடுத்துருக்கணும். ஸோ அதையெல்லாம் செய்யாமல் ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் அப்புறம் எல்லா அமைப்புகளும், அப்புறம் தென்னிந்திய திரைப்பட சங்கம், சினிமா தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து மிகப்பெரிய தவறு, இப்படிலாம் செய்யக்கூடாது, இது வந்து யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு காட்சி தான் தேவை. அப்போ அந்த ஒரு காட்சியை மட்டும் பேசுகிறாருன்னா இந்த நேரத்தில் எலெக்ஷன் ரேஸில் விஜய் முந்திர அந்த நேரத்தில் இப்போது கரெக்டாக இந்த சிறுபான்மையர்கள் மேலே அமீருக்கு ஒரு அக்கறை வந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே இந்த படத்துடைய சென்சாருக்கு சொல்லியிருந்தார், அதில் ஏதாவது படத்தில் தப்பு இருக்கும், இல்லைன்னா மற்றபடி எதுவும் இல்லைன்னா சென்சார்லாம் கொடுத்துருவாங்கன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போனார். ஸோ அமீர் இப்போது எங்கள் அப்பா புதருக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி வெளியில் வந்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் இதை செய்ய வச்சுருப்பாங்க, யார் செஞ்சுருப்பாங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கர பலம் வேணும். அதாவது நல்ல பணபலம், நல்ல அரசியல் பலம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல அதிகார பலம்லாம் இருக்கிறவங்களால தான் செய்ய முடியும். அது யார் கையில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்றதும் தெரியும். கரூர்லலாம் என்ன நடந்தது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த லீக் யார் செஞ்சுருப்பாங்க, அமீர் யாருக்காக பேசுகிறாரு, அமீர் எந்த பக்கம் இருக்கிறார், அமீருடைய கடைசியாக எல்லா பேட்டியும் பார்த்தா அவர் எந்த கட்சியை சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். கடந்த ஒரு வாரத்தில் விஜய் கொண்டு வந்த அந்த லீடு இருக்குது பாருங்கள், ஓடிக்கிட்டே இப்படி வந்துக்கிட்டே இருந்தார். பின்னாடி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பக்கத்தில் வந்தார். போன வாரம் அப்படியே கடந்து போயிட்டார். இனிமேல் திமுகவில் எவ்வளோதான் உயிரை விட்டு ஓடினாலும் பிடிக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு விஜய் போயிட்டு இருக்காரு. அப்போது அதை தடை பண்ணுறதுக்கு என்னென்னமோ இந்த ஒரு கட்சியிலும் இந்த அறிவுஜீவிங்களை வச்சுருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு அறிவுஜீவி இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்குது. அதில் வந்தது தான் இந்த படத்துடைய லீக்கு. அதுவும் அந்த ஒரே ஒரு காட்சியை சொல்லணும் அப்படின்றதுக்காக படத்தை மொத்தமாக லீக் பண்ணி விட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா துறையை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கிறவங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல், அதுவும் நம்ம டெபுட்டி சிஎம் 15 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. சினிமா சார்ந்த தொழிலை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இல்லைன்னா கூட அவர் மனைவி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் கூட இதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்டு பேசுகிற மாதிரி தெரியல. ஸோ அமீர் மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த சிறுபான்மையர்களை பற்றி பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அமீர் பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் கேளுங்க,
எங்களுக்காக நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு. ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்தை நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.